ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். இந்த வீடியோவில் நம்ம மென்டல் எபிலிட்டியில் இருக்கிற ஆல்பா நியூமெரிக்கல் சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்னு பார்த்துடலாமா? எஜுகெஸ்ட் என்ற ஆன்லைனிங் கோர்ஸ் ரிலேட்டடான டீச்சிங் பண்ணுற ஒரு வெப்சைட் தான். அதுக்கான சம் டிப்ஸ் இதோ பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாகணும். அதாவது ஆல்பபெட்ஸ் எல்லாத்தையும் ஏறு வரிசையிலையும் பேக்ரவுண்டில் இறங்கு வரிசையிலும் எழுதிட்டு அதுக்கான நியூமெரிக்கல் வேல்யூஸும் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா அது வச்சுக்கிட்டா தான் இந்த சம்மு பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏபிசின்னு ஒரு லெட்டர் எடுத்துக்கங்களேன். அது ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டு 3 லெட்டர்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி யூவிடபிள்யூன்னு படிச்சிருப்பீங்க. சம் டயக்ராம் வரையும் போது அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணுறதுக்கு, அதில் XYZ, அது போக PQR, இதெல்லாம் சம் ஆஃப் தி ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சம்மில் போய் பார்க்கலாம். If zebra can be written as 265218 how can cobra be written? இந்த கொஸ்டினில் ஜீப்ராவை வந்து இந்த நம்பரில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோப்ராவை வந்து எந்த மாதிரி நம்பரில் நம்ம டிஃபைன் பண்ணலான்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜீப்ராவுக்கு எப்படி இந்த நம்பர் வந்துச்சு? நம்ம ஆல்ரெடி ஆல்பபெட்ஸை பார்த்துருப்போம். அதில் ஏவோட வேல்யூ 1ன்னு தெரியும். அதேமாதிரி இசட்டோட வேல்யூ 26ன்னு தெரியும். லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அதை வச்சு இங்கே ஆல்பபெட்ஸ் தான் நியூமெரிக் நம்பருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா கோப்ராவுக்கும் சேம் ஆர்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சிருச்சு. அப்போனா ஏக்கு 1ன்னு ஃபைன் பண்ணிக்கோங்க. ஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஓ எப்படி கண்டுபிடிப்பீங்க, பி எப்படி கண்டுபிடிப்பீங்க, பி 2ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், சி 3ன்னு தெரிஞ்சிடும், ஓவும் ஆரும் எப்படி உங்களால் ஃபைன் பண்ண முடியும் அந்த நம்பரை. அதுக்கு சில டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை 1 2 நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நேம் ஃபார்மேட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சிடி ஃபார்மேட்டில் இருக்குது. ஜிஹெச் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மேட்டில் இருக்குது. அதுபோக எம்என் வந்து லாஸ்ட் நம்பர்னு நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அது போக T20ன்னு நம்ம கிரிக்கெட் நேம் வச்சு கூட அதுக்கான வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம சொல்கிற சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் தான் சென்டரில் அமைஞ்சிருக்கும். அதை நோட் பண்ணாலே நம்ம சம்மை முக்கால்வாசி கிளியர் பண்ணிடலாம். இப்போ சம்மை பாருங்களேன். இப்போ ஆரும் ஓவும் தான் ஃபைன் பண்ணணும். ஆறு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம T20ன்னு ஒன்று ஃபைன் பண்ணிடுவோமா? அது T20ல் ஆறு எங்கே வருது? PQRST. T20னா அதுக்கு முன்னாடி வந்து எஸ் இருக்குது 19, அதுக்கு பின்னாடி தான் ஆறு இருக்குது. ஆறு வந்து 18 ஃபைன் பண்ணியாச்சு. அது போக ஓ எப்படி ஃபைன் பண்ணலாம்? MNO. எம்மும் நம்மளுக்கு தெரியும் 13, என்னு 14 தெரியும். அப்படின்னா ஓ 15 போட்டாச்சு. மொத்தம் நம்மளும் ஒரு கோடை இந்த கோப்ராக்கு ஏற்ற மாதிரி ரைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சம் பாருங்களேன். இஃப் ஓரியன்ட் இஸ் ரிட்டன் அஸ் 532146 அண்ட் சோல் இஸ் 7598 ஹவு வில் யூ ரைட் லைன் கேட்குறாங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க வேர்டும் நம்பரும் ஆல்பா நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்னென்ன? டி வந்து 20ன்னு தெரியும், ஆனால் இங்கே 6ன்னு கொடுத்துருக்காங்க. என் வந்து 14 தெரியணும், இங்கே 4 கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி ஐ வந்து 9 இருக்கணும், அங்கே மாறி இருக்குது. இங்கே சோல்னு பார்த்தோம்னா ஓ வந்து 15 இருக்கணும், இங்கே 5 தான் இருக்குது. எல்லு யூவும் எஸ்ஸும் நம்ம மைண்டில் நிற்கலாம். ஓகே, அதை விட்டுருங்க. பட் ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குன்னு. ஆனால் இது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்றும் இல்லை, இவங்க கொடுத்துருக்க வேர்ட்ஸும் நம்பரும் இவங்களா டிஃபைன் பண்ணது. இவங்களா ஆல்பா நியூமெரிக்கலில் ஒரு ஆர்டரில் ஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ட்ஸையும் நம்பரையும் வச்சு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான வேர்ட்ஸுக்கான நம்பரை நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அதுதான் இதுக்கான ஆன்சராக ஃபைன் பண்ணவும் போகிறோம். இப்போ லைன் என்ற வேர்ட்ஸில் வந்து எல் என்ற லெட்டர் வந்து சோலில் இருக்குது, அதில் இருக்கிற நம்பரையும், ஐ என்ற லெட்டர் வந்து ஓரியண்டில் இருக்கிற அந்த நம்பரையும், என் வந்து அதே ஓரியண்டில் தான் இருக்குது அந்த நம்பரையும், இ வந்து அதே ஓரியண்டில் தான் இருக்குது அந்த நம்பர் எல்லாத்தையும் அதுக்கு நேராக மெர்ச் பண்ணி வச்சாலே லைனோட வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் டிஃபைன் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த நெக்ஸ்ட் சம்மில் இன் எ சர்டைன் கோட் வேர்ட் ACEG is written as 16
and DFGH is written as 25, then how can we written HIKM கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்க வேர்டும் நம்பரும் எப்படி வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. ஆப்வியஸ்லி அது ப்ளஸ் பண்ணி வரலாம் இல்லை மைனஸ் பண்ணி வரலாம். இப்போ கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன வேர்ட்ஸாக தான் இருக்குது. அப்போனா நம்பர் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி தான் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போனா ஏக்கான வேல்யூ என்னென்னு ஃபஸ்ட்டு அந்த வேர்டை எடுத்து அதில் ஏ லெட்டருக்கான நியூமரிக்கல் வேல்யூ போடுங்க, சிக்கான வேல்யூ போடுங்க, அதேமாதிரி இஜி இதில் இருக்கான வேல்யூலாம் போட்டு கூட்டி பார்த்தா 16 வருது. அப்படி வரும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு வேர்டை எடுத்து அதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள். டிக்கு என்ன வரும், எஃப்க்கு என்ன வரும், ஜிக்கு என்ன வரும், ஹெச்சுக்கு என்ன வரும், அதையும் போட்டு கூட்டினோம்னா 25 வந்துச்சுன்னா ஃபைனல் ஸ்டெப்பாக அந்த 3வது வேர்டை எடுத்து அதில் ஹெச் எங்கே வருது, ஐ எங்கே வருது, கே எங்கே வருது, எம் எங்கே வருதுன்னு பார்த்துட்டோம்னாலே அதுக்கான நியூமெரிக்கல் வேல்யூவை அப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணால் அதுக்கான ஆன்சர் 41 கிடச்சிருச்சு. லாஸ்ட்டாக இந்த சம்மை பாருங்களேன். இதில் ஒரு நம்பர் சீரீஸ் மாதிரியே ஆல்பபெட் சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலே போதுமானது, ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த சீக்வன்ஸில் பிக்கும் ஈக்கும் இடைப்பட்ட ஆல்பபெட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா சிடி மற்றும் ஈக்கும் ஐக்கும் இடைப்பட்ட ஆல்பபெட்ஸ் எஃப்ஜிஹெச். தென் ஐக்கும் எண்ணுக்கும் இடையே உள்ள ஆல்பபெட்ஸ் ஜேகேஎல்எம். இப்போ இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 2, 3, 4ன்னு ஆல்பபெட்ஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது. அப்போனா ஃபைனலாக எண்ணுக்கும் எதுக்கும் இடையில் வந்து 5 ஆல்பபெட்ஸ் வரும். இப்போ OPQRS மொத்தம் 5 ஆல்பபெட்ஸ் பார்த்தோம்னா அடுத்த ஃபைனலாக வர்றது வந்து டி தான். அப்படின்னா எண்ணுக்கும் டீக்கும் இடையில் தான் 5 ஆல்பபெட்ஸ் மறைஞ்சு வருது. ஃபைனல் ஆன்சர் வந்து டீன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் தரமான சம்மோட வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.